ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்னைக்கு ரொம்பவே ஈஸியான அண்ட் ரொம்ப எம்மியான ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேங்கோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோவை ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சீடை சுற்றி நல்லா நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். சீடு எந்த அளவுக்கு லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சீடோட லென்த்துக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விடுற போது தான் சீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஃபுல்லாக நைஃப் வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அடியில் மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு புல் பண்ணோன்னா சீட் வந்துடும். பாருங்கள், சீடு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. நைஃப் வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு எடுத்துடணும். இது மாதிரி 2 மேங்கோ நான் சீட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும். இப்போ ஒரு பிளெண்டரில் 1/4 கப்பு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு நல்ல பழுத்த மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க், 1/4 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் இல்லைன்னா கப்பில் இந்த மேங்கோவை வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மேங்கோவில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்ட்ராபெரி சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு மேங்கோ இருக்குல்ல, அதுலேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு பீஸ் ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் செட் ஆகுறதுக்காக ஓவர் நைட் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி ரொம்ப சூப்பர்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால ஸ்கின் வந்து பீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்கின் பீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்டரில் ஒரு நிமிஷம் காமிச்சோம் அப்படின்னா ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேங்கோவில் ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பர்பாக வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. உள்ள ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சோம்ல, அது பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மேங்கோ குல்ஃபி நாம் செஞ்சு வைக்கிற போது உடனே காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் ரொம்பவே எம்மியான இந்த ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபியை நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.